அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா தமிழக அமைச்சரவையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அது ரிலேட்டடா நம்ம பார்ப்போம். நமக்கு செய்திகள் கம்மி தான் இன்னைக்கு. ஹிந்து பேப்பர்ல இன்னைக்கு செய்திகள் கம்மி தான். நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி வந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு அனாலிசிஸ்லயும் கொடுத்துருக்காங்க. அதை ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியாச்சு நம்ம. சரிங்களா? ஸோ இங்க பார்த்தோம்னா 3 ministers dropped in தமிழ்நாடு கேபினட் ரீசஃபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சமீபத்தில் வெளிவந்த திரு செந்தில் பாலாஜி அவர்களை எல்லாம் மறுபடியும் அமைச்சராக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்டா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த துணை முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி, துணை பிரதமர் அப்படிங்கிற பதவி, டெபுட்டி பிஎம், டெபுட்டி சிஎம், இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அரசியலமைப்புல சொல்லப்படாத விஷயங்கள். கான்ஸ்டிடியூஷன்ல இதை பத்தின ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நமக்கு இருக்காது. ஆனாலும் அரசாங்கங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நபரை நியமனம் பண்றதுக்கான அதிகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதன் அடிப்படையில தான் நமக்கு டெபுட்டி பிஎம், டெபுட்டி சிஎம் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வராங்க. இப்ப தமிழகத்தினுடைய முதல் துணை முதல்வராக இருந்தது தற்போதைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா? அடுத்தது இரண்டாவதாக யாரு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓபிஎஸ் அவர்கள். தமிழ்நாட்டுல அதிக காலம் துணை முதல்வராக பதவியில் இருந்தது இவர் தான். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல இருந்திருப்பார். மூன்றாவது நபராக தான் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக நியமனம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக அமைச்சரவையை பார்த்தோம்னா 1+34 அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்ல இருக்கு இப்ப. சரிங்களா? முன்னாடி 1+33 இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இலாக்கா போர்ட்போலியோ, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த போர்ட்போலியோ முன்னாடி நிதித்துறைக்கு கீழே இருந்துச்சு. இப்ப அது தனி அமைச்சகமா மாத்தி கொடுத்திருக்காங்க. சரியா? அதனாலதான் 1+33 1+34 மாறி இருக்கு. இது ரிலேட்டடா கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 234 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரென்த்ல 15% தான் அமைச்சரவையா இருக்கணும். ஓகேங்களா? அமைச்சரவை அப்படின்னா 15% தான் இருக்கணும். சரிங்களா? 234ல 15% தான் இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு 91st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க 2003. சரிங்களா? அந்த ஸ்ட்ரென்த்துக்கு உள்ளதான் இருக்கும். 1+34 அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர் 34 அமைச்சர்கள் அப்படிங்கிற கணக்குல இப்ப தமிழகத்துடைய அமைச்சரவை அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம துணை முதலமைச்சரும் கொடுத்திருக்காங்க. சரியா? அததான் முதல் செய்தியில பாக்குறோம். இரண்டாவதா பார்த்தோம்னா நமக்கு செப்டம்பர் 27ஆம் தேதி முக்கியமான ஒரு நாள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு டூரிசம் டே. வேர்ல்டு டூரிசம் டே அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு செப்டம்பர் 27. சரியா? சோ இந்த வருஷத்துக்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டூரிசம் அண்ட் பீஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான தீம். சரிங்களா? டூரிசம் அண்ட் பீஸ் அப்படிங்கறதா இந்த வருஷத்துக்கான தீம். சோ நமக்கு இந்த டூரிசம் டே அப்ப நம்மளுடைய மத்திய சுற்றுலா அமைச்சகம், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் பார்த்தோம்னா பெஸ்ட் டூரிசம் வில்லேஜஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியிடுவாங்க வருஷம் வருஷம். இந்த வருஷம் பார்த்தோம்னா ஒரு 36 வில்லேஜஸ் வெளியிட்டு இருக்காங்க. இந்த பட்டியலில் 36 கிராமங்கள் இருக்கு. அதுல தமிழகத்தை சேர்ந்த ஒரு கிராமமும் இருக்கு. அதுதான் நமக்கு கீழடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ கீழடி பார்த்தோம்னா என்ன கேட்டகரிக்கு கீழே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழடி வாஸ் அனௌன்ஸ்ட் as a winner in the heritage category அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? நமக்கு யூஸ் ஆகும், ட்ரீம்ஸ்லயும் யூஸ் ஆகும், மெயின்ஸ்லயும் நம்ம கோட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இப்ப நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேங்களா? அட்வென்ச்சர் டூரிசம், அக்ரிகல்ச்சர் டூரிசம், ஹேண்டிகிராஃப்ட் டூரிசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல தமிழகம் சார்ந்து ரிலேட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா நமக்கு ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற கேட்டகரி, பாரம்பரியம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழடி அப்படிங்கிறது வின்னரா வந்துருக்கு. சரிங்களா? மொத்தம் 36, அதுல 1 மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கு. சரியா? இது ஒரு செய்தியா நம்ம பாக்குறோம். சோ மற்றபடி செய்திகள்னு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துக்கிற அளவுக்கு பெரிய செய்திகள் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? கம்மியா தான் இருந்துச்சு. இதுல பார்த்தோம்னா நமக்கு முக்கியமான விஷயமா இந்த போக்சோ சட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம சமீபத்துல கூட இந்த கேஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியலை டவுன்லோட் பண்றது, பாக்குறது, அதுவுமே தப்பு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியலை கிரியேட் பண்றது, அப்லோட் பண்றது, அதை ஷேர் பண்றது, டிரான்ஸ்மிட் பண்றதா தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. சமீபத்துல உச்ச நீதிமன்றம் அதை பாக்குறதும் டவுன்லோட் பண்றதும் நம்ம போன்ல வச்சிருக்கிறதுமே ஒரு குற்றம் தான், போக்சோ சட்டத்துக்கு கீழே அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு இப்ப ஸ்டில் இந்த நியூஸ் பேப்பர்ல. சரியா?
ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.